இந்த ஆண்டு வந்து விவசாயிகள் விவசாயம் பண்ணி அறுவடைக்கு தயார் நிலையில் இருக்குது. இந்த பருவமழை காரணமாக நெற்களில் மாட்டிரும், மழையில் மாட்டி வீணாயிருமோ என்ற ஒரு அச்சத்தில் நாங்கள் இருந்தோம். எங்களை இயற்கை வந்து விவசாய ஜெயிக்க வச்சு அழகு பார்த்துருச்சு இந்த ஆண்டு. எங்களுடைய உழைப்பை வந்து வீண் போக விடாமல் காப்பாற்றி கொடுத்த இயற்கைக்கு வந்து சோழ நாட்டு விவசாயியின் நன்றி. இந்த பருவமழை வந்ததுனால நம்மளோட விளைச்சல்கள் வந்து வீணாகி விடுமோ என்ற ஒரு பயத்திலையும் அச்சத்துலேயும் நம்ம இருந்தோம். மழை காலங்களில் வந்து நம்ம ஏரியாவில் சரியான அளவில் மழை வரல. அதனால் நம்மளோட நெல் விளைச்சலுக்கு வந்து எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளும் தரமான முறையில் நெல்லை அறுவடை செஞ்சுட்டாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் இன்னும் அறுவடைக்கு அறுவடை பண்ணாமல் இருக்காங்க. அறுவடையும் பண்ணக்கூடிய டைமில் தான் இருக்குது. வண்டி ஒவ்வொருத்தர் காடுகளாக அறுத்துக்கிட்டு போகிறதுனால அவங்களோட இதெல்லாம் இன்னும் அறுவடை செய்யாமல் இருக்குது. இங்கிட்டு பார்த்தாலே தெரியும். இந்த பக்கத்தெல்லாம் நிறையா பக்கம் அறுத்துட்டாங்க, நிறையா பக்கம் அறுக்காமலே இருக்குது. நிறையா பேர்த்தோட வயல்கள் வந்து அறுவடை செய்யாமல் இருக்குது. இந்த வண்டி வந்து இன்றைக்கி இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே அறுத்துடும். நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆளுகளை வச்சு அறுத்து தலையில் தூக்கிட்டு போய் களத்து மேட்டில் போட்டு தான் நம்ம நெல்லை அடித்தோம். அந்த காலமெல்லாம் மாறி போய் இன்றைக்கி வண்டியவே வயலுக்குள்ளார இறக்கி அறுத்துட்டு நெல் தனியாகவும் வைக்க பில்லு தனியாகவும் நம்ம எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னாக்கா நம்ம விவசாய வேலைகளுக்கு வந்து நிறைய ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக தான் நம்ம எந்திரங்களை நம்பி போக வேண்டியதாக இருக்குது. எந்திரங்களை நாடி நம்ம போக வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டோம். இப்போ இப்போ ஒரு ஏக்கர் அறுக்கணுன்னா கம்மியாக வச்சாலும் ஒரு 10 பேர்னாலும் நமக்கு தேவைப்படும். எப்படியும் வந்து அறுக்கிறதுக்கே நம்ம மத்தியானம் ஆயிரும். அதை அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம களத்து மேட்டில் போட்டு அடித்து வைக்கலை தனியாகவும் நெல்லை தனியாகவும் எடுத்து பார்க்குறப்போ அது ஒரு 3லேருந்து ஒரு 4 நாள் வரைக்கும் நம்மளுடைய வேலைகளை வந்து வேலை செய்கிறாப்புல இருக்கும். இந்த மாதிரி இப்போ எந்திரம் வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் ஒரு ஏக்கரை அறுத்து நமக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க, நெல் தனியாகவும் வைக்க தனியாகவும். அப்புறம் நம்ம ஒரு டிராக்டரில் அந்த வைக்க சுற்றக்கூடிய வண்டியை வச்சு நம்ம வைக்கல தனித்தனியாக ரோலாக சுற்றி அதை ஒரு அடுக்கிக்கலாம். வைக்க பில்லை வந்து காய வைக்க வேண்டிய இடமும் இங்கே தேவையில்லாமல் போயிடுது. ஏன்னா வைக்கோல் இந்த வண்டி வந்து அறுத்து பரவலாக போட்டுறதுனால வைக்கலும் தானாகவே காஞ்சிரும். காய வைக்கிற வேலையும் நமக்கு மிச்சம். என்னென்னா இந்த வண்டி வந்து நம்ம வயலில் இறங்கி அறுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வயலோட மண் வந்து இருவல் தன்மை வந்து அதிகமாகிடும். இந்த வண்டியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். வண்டியோட எடை வந்து அதிகமாக இருக்க காரணத்தினால என்ன ஆகும்னா இந்த மண் வந்து ரொம்ப இறுகிடும், அதாவது டைட் ஆகிடுச்சுனாக்கா அடுத்தபடியாக நம்ம உழவு செய்கிறப்ப என்ன ஆகும்னாக்கா அடுத்த இதுக்கு வந்து வேரோட்டம் சரியாக அதுக்கு கிடைக்காத அளவுக்கு இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஆழமாக நம்ம உழவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருப்போம். இது போன்ற விவசாயி நாங்கள் செய்யக்கூடிய வீடியோக்களை வந்து உங்களுக்காக போடுறோம். இதை வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நமக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. இது வந்து எங்களுடைய உழைப்பு.